தமிழ்நாட்டில் இதுவரை 16 சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்றுள்ளன. ஒவ்வொரு தேர்தலும் எந்த பின்னணியில் நடைபெற்றது என்பதை பார்க்க இருக்கிறோம். இதில் முதலாவதாக 1952 நடந்த முதல் தேர்தல் குறித்து பார்க்கலாம். கட்சிகள் என்ற அடிப்படையில் காமன்வெல்த் கட்சி உழைப்பாளர் கட்சிகளுக்கு திமுக ஆதரவளித்தது. அரிசி தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு, விவசாயிகள் பிரச்சினை ஆகியவை இத்தேர்தலின் பிரதான பேசு பொருட்களாக இருந்தன. ஒவ்வொரு கட்சிக்கும் தனித்தனி வண்ணங்களில் பெட்டிகள் வைக்கப்பட்டிருந்தன. 1952 ஜனவரி 2 முதல் ஜனவரி 25 வரை 9 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. தேர்தல் முடிவுகள் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு அதிர்ச்சியாக அமைந்தது. அக்கட்சி 152 இடங்களில் மட்டுமே வென்று பெரும்பான்மையை பெற தவறியது. முதலமைச்சர் குமாரசாமி ராஜா, எம் பக்தவச்சலம் உட்பட பல அமைச்சர்கள் தோல்வி அடைந்திருந்தனர். 2 அமைச்சர்கள் மட்டுமே வென்றனர். எதிர்த்தரப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் 65 இடங்களில் வென்றது. ஆட்சி அமைப்பதில் குழப்பம் நிலவிய நிலையில் இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் பதவியை வகித்துவிட்டு ஓய்வாக இருந்த ராஜாஜி மீண்டும் தீவிர அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டார். பிற கட்சிகளின் ஆதரவுடன் ராஜாஜி தலைமையில் அமைச்சரவை அமைந்தது. எனினும் குலக்கல்வி திட்டம் எழுப்பிய சர்ச்சையால் 1954 ராஜாஜி பதவி விலகினார். காமராஜர் முதல்வரானார்.